ராமன்கிறது கங்கை கரையை ஆண்ட சோழ மன்னன், கண்ணன்கிறது யமுனை கரையை ஆண்ட சந்திரகுலத்தை சேர்ந்த மன்னன். பகவதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகவதிக்கு பெயர் உண்மையான பெயர் பகலவதி. ஏன்னா சூரிய குலத்தை சேர்ந்த பெண், அது சந்திரகுலத்தை சேர்ந்த சிவபெருமானை மணந்து கொண்டார். காவல் காக்கிறதுக்கும் மக்களை பாதுகாப்பதற்காம் ஒரு கடவுள்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சூரிய குலத்தை சேர்ந்த. சிவபெருமான் கருவூரார்கள் ரெண்டு பேருமே உயிர்களை உருவாக்கக்கூடியவர். அப்படி உருவாக்குறது தான் அந்த கும்பமேளா, மகாமகம், இது எல்லாமே உயிர்கள் உருவாக்கக்கூடியது. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதும் காகபுசண்டர்கள் தான். அவங்க காக்கை வடிவம் எடுத்து போறதுனால தான் அவர்களுக்கு காக்கையர் என்னும் பெயர். இந்த பணியைத்தான் அண்டபேரண்டங்கள்லேயே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர்களுக்கு காக்கையர். நம்ம வழிபாடுகளிலே முதன்மையானது என்னன்னா, முழு நிலவு வழிபாடும் அமாவாசை வழிபாடும் தான். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ சித்தர் பெருமான்கள் எல்லாம் என்ன மாதிரியான அருமை பெருமைகளோடு இங்கே நம்ம மானுடத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இந்த மானுடத்துக்கு உதவி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ சித்தர்கள்னு சொன்ன பிறகு நிறைய பேருடைய பேர்கள் நமக்கு யோசித்த உடனே 18 சித்தர்கள் பேரும் நமக்கு ஞாபகம் வருதான்னு கேட்டால் இல்லை. அந்த வகையில் இப்போ காக்கை யார் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய காகபுஜண்டர் அப்படின்னு பரவலாக அறியப்பட்ட அந்த சித்தருடைய அந்த பெயர் காரணம் என்ன? அந்த சித்தருடைய அருமை பெருமை என்ன? இந்த 18 சித்தர்கள்ங்கிறவங்களே நிறைய பிரிவினர் இருக்கிறாங்க. அண்டபேரண்டங்கள்லேருந்து ஆதிசிவனார் தலைமையில் ஒரு 18 பேர் வர்றாங்க. அவங்க தான் மூல 18 சித்தர்கள்னு சொல்கிறவங்க. அதற்கு பிறகு இடைக்கால 18 சித்தர்கள், பாதி 18 சித்தர்கள், அப்பப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு 18 சித்தர்கள் உருவாகிறார்கள். ஒவ்வொன்றிலையும் சரியாக 18 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படி அந்த மூல 18 சித்தர்கள் முதல்ல ஆதிசிவனார் கூட வந்தாங்க இல்லையா, அதில் வந்தவர் தான் திருமால் வந்திருக்கிறார். அவங்க கூட வந்தவர் தான் இந்திரன், அது கூட வந்தவர் தான் இரமன், வந்தவர் தான் குபேரன், எல்லாருமே வர்றாங்க. அப்படி வந்தவர்களில் தான் ஒருத்தர் கருவூராருங்கிறவரும், அந்த 18 சித்தர்கள் ஒருத்தர் வந்தவர் தான் காகபுசண்டர்ங்கிறவரும் வந்தவர் தான். அந்த 18 சித்தர்கள், மூல 18 சித்தர்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். அந்த 2 பிரிவு என்னன்னா, சூரியகுலம், சந்திரகுலம் 2ஆக பிரிக்கலாம். இந்த 2ல் இப்போ திருமால்கிறவர் சூரிய குலத்தை சேர்ந்தவர், சிவபெருமான் சந்திரகுலத்தை சேர்ந்தவர். சிவபெருமான் இங்கே குலம், இந்த மண்ணுலகத்துக்கு குலம் கொடுக்கும்போதும் சரி, மதம் கொடுக்கும்போதும் சரி, மொழி கொடுக்கும்போதும் சரி, தன்னுடைய தாய்மொழி அண்டபேரண்டங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்த அந்த தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை தான் இங்கே மக்களுக்கு தமிழ் சங்கத்தை வச்சு முதல்ல சொல்லிக் கொடுக்குறார். தன்னுடைய தாய் மதமான இந்து மதத்தை தான் இங்கே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். தன்னுடைய தாய் வேதமான இந்து வேதத்தை தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இந்து வேதம், இந்து மதம், தமிழ் மொழிங்கிறது அண்டபேரண்டங்களில் பல அண்டங்களில் இதுதான் ஆட்சிக்குரியதாக இருக்கிறது. தன்னுடைய அங்கே ஆட்சிக்குரிய இருக்கிறது அப்படியே இங்கேயும் கொண்டு கொடுத்து மண்ணுலகத்தையும் மேம்படுத்தலாம்ங்கிறது தான் அவருடைய திட்டம். அப்போ 2 பிரிவாக இங்கேயும் பிரித்தாங்க, சந்திரகுலம், சூரியகுலம்னு. இங்கே பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சந்திரகுலம், இந்த சோழர்கள் எல்லாரும் சூரியகுலம். இந்த 2ஐயும் சேர்ந்தவர்கள் மலையில் இருக்கிறவங்க, பெரும்பாலும் இருக்கிறவங்க அவங்க தான். இல்லை, இந்த பாண்டிய எல்லைக்கும், பாண்டிய நாட்டின் எல்லைக்கும், சோழ நாட்டு எல்லைக்குலேயும் இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க, இவர்களை சேர்ந்தவர்களுக்கு சேரர்கள்னு 3வது ஒரு குழு உருவாயிடுச்சு. இப்படி தான் பாண்டிய, சோழ, சேரர்கள் உருவாகிறாங்க. உண்மையிலே பார்க்க போனால் ராமன்கிறது கங்கை கரையை ஆண்ட சோழ மன்னன், கிருஷ்ணன்கிறது, கண்ணன்கிறது யமுனை கரையை ஆண்ட சந்திரகுலத்தை சேர்ந்த மன்னன். 2ம் ஒரே குலம்தான். இப்போ சூரிய குலத்துக்கும் சந்திரகுலத்துக்கும் என்ன தொடர்புனா, சூரிய குலத்து பெண்களை சந்திரகுலத்து ஆண்கள் மணந்து கொள்வார்கள், சந்திரகுலத்து பெண்களை சூரிய குலத்து ஆண்கள் மணந்து கொள்வார்கள். இப்போ நீங்கள் பகலவதி, சூரியகுலம், பகவதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகலவதிக்கு பெயர் உண்மையான பெயர் பகலவதி. ஏன்னா சூரிய குலத்தை சேர்ந்த பெண், அது சந்திரகுலத்தை சேர்ந்த சிவபெருமானை மணந்து கொண்டவர். இப்படி தான் இவங்களுக்குள்ள உறவு முறை இருக்கிறது. அடிப்படையில் இந்த கருவூரார்கள்ங்கிறவங்க சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள், இந்த காகபுசண்டர்கள்ங்கிறவங்க சூரியகுலத்தை சேர்ந்தவர்கள். 2 பேருக்கு என்ன வேலைன்னா, உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடியது சந்திரன்.
அந்த உயிர்ப்பு ஆற்றல் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே கருவூரார்கள் இருப்பார்கள், சிவபெருமானும் இருப்பார். இந்த உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்குறாங்க இல்லையா, அதை காக்கணும். ரொம்ப காலத்துக்கு அதை அழிஞ்சிடாமல் காத்து கொண்டிருக்கணும். அதுக்குண்டான பாதுகாப்புகளை நல்குவதும் அதற்குண்டான சிறப்பாக செயல்பட வைக்கிறது. இந்த மாதிரியான பாதுகாத்து காத்து, அதனால்தான் திருமாலை காவல் தெய்வம்னு சொல்கிறோம், திருமாலை காக்கும் கடவுள்னு சொல்கிறோம். காவல் காக்கிறதுக்கும் மக்களை பாதுகாப்பதற்காம் ஒரு கடவுள்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சூரிய குலத்தை சேர்ந்தவர். காகபுசுண்டர்ங்கிறவர் சூரிய குலத்தை சேர்ந்தவர். இந்திரன், குபேரன், இரமன், அடுத்தற் போல திருமால் எல்லாருமே காக்கும் கடவுள்கள். அவங்க எல்லாருமே சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் காகபுசுண்டர்கள்ங்கிறவங்க காக்கும் கடவுள் இனத்தை சேர்ந்தவர்கள். இப்போ காகபுஜண்டர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுடைய பணி என்ன அப்படிங்க? காகபுசுண்டர்கள் அதாவது மகாமகம் எடுங்க, இதே மாதிரி வட இந்தியாவிலெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல இல்லையா, இதே மாதிரி 12 ஆண்டுகள் கும்பமேளா கொண்டாடுறது உஜ்ஜயினியில் இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான். உலகத்தில் பிரளயம் வந்துடுது, உலகத்தில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா உயிர்களும் அழிந்து போய்விடுகின்றன. அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து திருப்பியும் உயிர்களை உருவாக்கி கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிவபெருமான் கருவூரார்கள் 2 பேருமே உயிர்களை உருவாக்கக்கூடியவர். அப்படி உருவாக்குகிறது தான் இந்த கும்பமேளா, மகாமகம், இது எல்லாமே உயிர்கள் உருவாக்கக்கூடியது. கும்பகோணத்தில் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் தண்ணீரால் உலகம் முழுவதும் அழிந்து விட்டது, உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அப்போது ஒரு குடத்தில் உயிர் அணுக்கள்லாம் இருக்கிறாரு. சிவபெருமான் வேடனாக வந்து அந்த குடத்தை உடைச்சி அதிலிருந்து உயிர்களை உருவாக்கினார். அதான் குடம் உடைஞ்சதுனால அது கும்பகோணம்னு பேர் வந்து அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறு இருக்கிறது. இதுதான் நம்மளது மகாமகத்தோட பொருளும். அப்படி உண்டாக்கக்கூடிய உயிர்களை காக்கணும், அதை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இது எல்லாத்தையும் யார் பண்ணுவார்கள்னா காகபுசுண்டர்கள் பண்ணுவார்கள். அப்போ காக்கணும்னா என்ன செய்யணும்? பெரும்பாலும் பல நேரங்களில் இந்த உலகம் வந்து நீரால் அழியலாம், நெருப்பால் அழியலாம், இல்லை நிலத்தால் கூட அழியலாம், பூமி பிளவுபட்டு அந்த மாதிரி கூட அழியலாம். ஆனால் இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கடல் கோள்கள் வந்திருக்கின்றன. இந்த கடல் கோள்கள் எல்லாம் நீரால் அழிஞ்சது தான், ரொம்ப பல தடவைகள் நீரால் தான் ரொம்ப அழிஞ்சு போயிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த காகபுசுண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா, காக்கை வடிவம் எடுத்து எங்கேயாவது அந்த நிலப்பரப்பு தெரியுதான்னு அந்த நிலப்பரப்பை அழிஞ்ச காலத்திலிருந்து அந்த நிலப்பரப்பை தேடி 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 காக்கையை உருவம் எடுத்து அதை தேடுவார்கள். தேடி அந்த புதுசு இடம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அங்கே திருப்பதி இயற்கையிலவே சிவபெருமான் வந்துடுவார். சிவபெருமான் வந்து உயிரை உண்டாக்கி கொடுப்பார். அதுக்கு உண்டாக்கின உயிரை காக்கும் பொறுப்புகளை இந்த காகபுசுண்டர்கள் எடுத்துக்க. இதுதான் இவங்களோட உயிர். அந்த பிரளய காலத்திலிருந்து சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட உயிரை மேலும் மேம்படுத்தி ஓரணு உயிரிலிருந்து மனித உயிர் வரைக்கும் திருப்பியும் உருவாக்குறது தான் இந்த காகபுசுண்டர்கள். அதற்குண்டான மந்திரங்கள், அதற்குண்டான பூசைகள், அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாத்தையும் செய்கிறவங்க இந்த காகபுசுண்டர்கள். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதும் காகபுசுண்டர்கள் தான். அவங்க காக்கை வடிவம் எடுத்து போகிறதுனால தான் அவர்களுக்கு காக்கையர் என்னும் பெயர். இந்த பணியைத்தான் அண்டபேரண்டங்கள்லேயே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தான் அவர்களுக்கு காக்கையர் அப்படின்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு கோயில்னு எடுத்துக்கிட்டுங்களேன். கோயிலில் 2 குடமுழுக்கு. கோயிலை முதல் தடவை நிறுவும் போது உயிர்ப்பு குடமுழுக்கு, அதுக்கு உயிராற்றலை வழங்குறது. அப்புறம் 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 4 வருடங்களுக்கு ஒரு முறை, 8 வருடங்களுக்கு ஒரு முறை, 9 வருடங்களுக்கு ஒரு முறை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை, இதெல்லாம் புத்துயிர்ப்பு குடமுழுக்கு. அந்த உயிர்ப்பு குடமுழுக்கு பண்ணுறது கருவூரார்கள் இரவில் தான் பண்ணுவாங்க. மற்ற குடமுழுக்கு எல்லாத்தையுமே காகபுசுண்டர்கள் பகலில் தான் பண்ணுவாங்க. காகபுசுண்டர்களுக்கு உண்டான பூசை முறைகள் எல்லாமே, அதற்கு தனியான மந்திரங்கள் இருக்கின்றன, அது எல்லாமே பகலில் தான் செய்யக்கூடியவை. உயிர்ப்பு ஆற்றலை உருவாக்க வேண்டும் என்றால் இரவில் செய்யக்கூடிய பூசை முறைகள். அது கருவூராரோட பூசை முறைகள்லாம் பார்த்திங்கன்னா இரவில் தான் பெரும்பாலும் இருக்கும். காகபுசுண்டர்களோட இது பகலில் தான் இருக்கும். இப்போ முழு நிலவு நம்ம வழிபாடுகளிலே முதன்மையானது என்னென்னா, முழு நிலவு வழிபாடும் அமாவாசை வழிபாடு தான். இப்போ இந்த அமாவாசை வழிபாடு காக்கையர்கள் என்னும் காகபுசுண்டர்களுக்கானது. அது வந்து பகலில் சூரியனை பார்த்து வழிபடக்கூடியது. அது முன்னோர்களுக்காகவும் வழிபடக்கூடியது. சூரியனை பகலில் பார்த்து வழிபடும். கருவூரார்களுக்கு என்னென்னா இரவில் பண்ண வேண்டியது. அது முழு நிலவு நாளில் இரவில் பண்ண வேண்டியது. அப்போ பகலில் பண்ணக்கூடிய பூசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு காக்கையர்களுக்கு வழியில் செய்கிறது தான், காக்கையர்களுக்காகத்தான். இந்த அடிப்படையில் தான்
நம்ம என்ன செய்வாங்க, காக்கைக்கு சோறு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் உருவானது. இந்த நம்மளுடைய முறைகளையும் நம்மளுடைய வழிபாடுகளையும் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளர்கள் அவர்களுக்கு நம்ம முதல்ல அந்த காக்கைக்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் முதல்ல காக்கைக்கு வச்சுட்டு நம்ம கும்பிடுறோம். காகம் சுடுறோம். அந்த ஆதிசிவனார் காலத்திலிருந்தே அந்த பரம்பரை வந்ததுனால முன்னோர்களாகவும் எல்லா முன்னோர்களாகவும் அதை நினச்சி காக்கைக்கு வழிபடும் வழக்கமும் இந்த காகபுசுண்டர் வரலாறுலேருந்து தான் வந்து. காக்கையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் குறித்து இவ்வளவு நேரம் எங்களோட நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. புரோபத்தி ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.